யூடியூப்ல சாதிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கக்கூடிய என் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இத்தனை நாள் நிறைய பேர் ஒரு வேண்டுகோள் அப்படின்றத முன் வச்சுக்கிட்டே இருந்தீங்க. இது வரைக்கும் யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு எந்த யூடியூபரும் இந்த மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க, சொல்லியிருக்க மாட்டாங்க. எனக்கு இவ்வளவு வருமானம் வருது, இவ்வளவு ஒரு 1000 பேர் பார்த்தா இவ்வளவு வருமானம், என்னுடைய ஆர்பிஎம் இவ்வளோ, என்னுடைய சிபிஎம் இவ்வளோ, இந்த மாதிரி எதையுமே சொல்லியிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். எனக்கு டோட்டலா இந்த சேனல்ல இருந்து எவ்வளவு வருமானம் இது வரைக்கும் வந்திருக்கு அப்படின்ற எல்லாவற்றையும் இதுல நான் பகிர்ந்துக்க போறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் இதை சொல்லியே என்கிட்ட கேட்டீங்க. அதாவது நீங்க எவ்வளவு வருமானம் வாங்குறீங்க அண்ட் அதே போல உங்களுக்கு யூடியூப்ல இருந்து வருமானம் வருதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டா எங்களுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனலா இருக்கும் இல்லைங்களா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதுக்காக தான். ஸோ நம்ம ஒரு சிலர் நம்ப மாட்டேன்றாங்க. வேற நீ என்ன இத்தனோடு சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிட்டு நீ எப்படி உனக்கு பிளே பட்டன்லாம் கிடைச்சிருக்கும், இத்தனை அனுபவம்ன்ற, ஏன் ஒரு சேனலாவது காட்டிட்டு போயேன் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தாங்க இங்க உங்கள்கிட்ட என்னுடைய கிட்டத்தட்ட 53,967 சப்ஸ்கிரைபர் இருக்கக்கூடிய ஒரு யூடியூப் சேனலுடைய ஒரு ரெவன்யூ விஷயத்த உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். இதுல என்ன பார்க்க போறோம், எனக்கு எவ்வளவு வியூஸ் போயிருக்கு, ஒரு மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு வியூஸ் போகுது, அந்த வியூஸ்க்கு எனக்கு எவ்வளவு வருமானம் வருது அப்படின்ற எல்லாவற்றையும் பார்க்க போறோம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கு 1,00,000 வியூஸ் அப்படின்றது 1 மந்த்துக்கு போகுது. இந்த 1,00,000 வியூஸ்க்கு எனக்கு கிட்டத்தட்ட, நான் பேர்லாம் காட்ட மாட்டேன், நீங்க அப்புறம் இது பண்ணிக்க கூடாது. ஏன்னா இது எல்லாமே பேர் அங்க ரிவீல் பண்ணலான் இருக்கேன் நான். ஏன்னா அது எனக்கு ஒரு ஆசை, எனக்கு அதனாலதான். ஸோ ஏன்னா இந்த மாதிரிலாம் யாரும் இதெல்லாம் பண்ணவே முடியாது. இப்போ நீங்க வேற ஏதோ எடுத்து ஸ்கிரீன்ஷாட் போடுறான்னு பார்க்காதீங்க, இதெல்லாம் யாருமே பண்ண முடியாது, காட்டவும் மாட்டாங்க யாரும். இல்லை இந்த மாதிரி ஏதாவது இருந்தா கூட எடுத்துக்கல சொல்லுங்க. அந்த மாதிரிலாம் வாய்ப்பே கிடையாது. அதாவது கிட்டத்தட்ட 1,00,000 வியூஸ் அப்படின்றது போயிருக்கு எனக்கு. அதுல எனக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 3,000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. அதுல எனக்கு 3,100 வாட்ச் ஹவர்ஸ் அப்படின்றது வந்திருக்குது. ரெவன்யூ அப்படின்றது நான் இங்க டோட்டலா காட்டுறேன். ரெவன்யூ 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 ஆனா இப்ப இந்த தடவை ரொம்ப அப்படியே டவுன் ஆயிடுச்சு. ஓகே ஓகே, இங்க பாருங்க, ஒரே ஒரு நாள் நான் போட்ட வீடியோவுக்கு எனக்கு கிட்டத்தட்ட 453 ரூபா வந்திருக்குது. இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க மேல மார்க் பண்ணிருக்கேன்னா இங்க பாருங்க, என்னோட விரல பாருங்க, 453 ரூபா வந்திருக்குது இந்த ஒரு இதுக்கு. இருங்க, நான் இந்த நைட் மோடு போட்டுக்கிட்டா உங்களுக்கு இன்னும் பளிச்சுன்னு தெரியும். கொஞ்சம் வேலை இருக்குங்க என்னால, வேலைன்னா கொஞ்சம் இதுவா இருக்கேன், ஸ்கிரீன் ரெக்கார்ட் அதெல்லாம் போட முடியல, அதனால தான் இப்படியே போட்டேன். இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா? உங்களுக்கு இந்த இடத்துல தெரியும். ஸோ இந்த தெரியுதுங்களா? இதுல 453 ரூபா வந்திருக்குது எனக்கு. ஸோ லைஃப் டைம் அப்படின்ற என்னுடைய ஏர்னிங் அப்படின்றது போட்டோம்னா எனக்கு இதுல எவ்வளவு வந்திருக்கு அப்படின்றத காட்டுறேன் இருங்க. லைஃப் டைம் ஏர்னிங் அப்படின்றது எனக்கு இதை பொறுத்த வரைக்கும் அதாவது ரொம்ப பெரிய வருஷம்லாம் கிடையாது. நான் இதுல ரெகுலரா வீடியோ போட ஆரம்பிச்சதை எப்ப கேட்டீங்கன்னா 2024 தான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். அதுவும் அக்டோபர் மாசம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன் அதிகமா. எனக்கு இதுல இப்ப வரைக்கும் 51,373 ரூபா எனக்கு வந்திருக்கு. நான் இங்க தொட்டே காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். ஏன்னா எல்லாம் நீங்க நம்ப மாட்டீங்க. வந்திருக்குங்களா? இந்த இங்க பாருங்க, ரேட் இருக்கு, இந்த இடத்துல ரேட் இருக்கு, இந்த வரல வருது பாருங்க, இந்த இடத்துல ரேட் இருக்கு பாத்தீங்களா? 51,000 கிட்டத்தட்ட 373 ரூபா இதுல எனக்கு வந்திருக்கு இது வரைக்கும். 51,000 இது ஒரு வருஷம் கூட கிடையாது. என்னப்பா இவ்வளவு கம்மியா வந்திருக்கு அப்படின்றீங்களா? ஆக்சுவலி இதுல நான் எப்படி வீடியோ போடுவேன், ஒரு நாள் போடுவேன், அப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டுருவேன், அப்புறம் ஒரு நாள் போடுவேன், அப்புறம் ஒரு 10 நாள் கேப் விட்டுருவேன். அப்படிதான் வீடியோ இதுல போட்டுட்டு இருந்தேன். இப்ப சமீப காலமா தான் நான் வீடியோஸே அதிகமா போட ஆரம்பிச்சிருக்கேன் இந்த ஒரு சேனல்ல மட்டுமே. இப்ப கொஞ்ச நாளா போட்டதுனாலதான் இது அப்படின்றது இப்ப வந்துச்சு, இவ்வளவு அமௌண்ட் அப்படின்றது வந்துச்சு. அப்ப இந்த மாசம் உனக்கு எவ்வளவு வந்தது அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ள வரலாம். அதையும் நான் காமிக்கிறாருங்க. இந்த மாசம் எனக்கு எவ்வளவு வந்துச்சு அப்படின்னா, இந்த மாசம் கணக்கெல்லாம் சேர்த்துதான் வந்திருக்கும். இதுல வீடியோ நான் எவ்வளவு நம்ம போட்டிருக்கேன், கிட்டத்தட்ட இப்ப வரைக்கும் நான் வீடியோ போட்டது அப்படின்றத கவுண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா வெறும் 489 வீடியோ தான் போட்டிருக்கேன். பாருங்க, வெறும் 489 வீடியோ தான் போட்டிருக்கேன். என் மூஞ்சி தெரியுதுங்களா? தெரியுதுங்களா? போட்டிருக்கேன் பாருங்க.
மேல இங்க சைட்ல தெரியும். வெறும் 483 வீடியோ தான் போட்டிருக்கேன். சாரி, 89 வீடியோ தான் வந்து போட்டிருக்கேன் இந்த ஒரு சேனல்ல. இந்த சப்போர்ட்டுக்காக தாங்க. இது என்னமோ ஓவர் பில்டப்லாம் கிடையாதுங்க. சப்போர்ட் வேணாம். ஏன்னா இது என்னுடைய ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எய்ம் இருக்கு இல்லைங்களா, ஒரு கோல் இருக்கு இல்லைங்களா. ஸோ வேணாம், நான் வந்து செப்பரேட்டா கொண்டு போகணும், அந்த கோல் தான் எனக்கு, மற்றபடி எதுவும் கிடையாது. அப்ப எங்களாலாம் என்னங்க நீங்களே வந்து இவ்வளவு கம்மியா சம்பாதிக்கலாம் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பா இது கிடையாது. நானும் ஃபுல் ஃபிளெட்ஜா இதுல இறங்கல. நானும் முழு முயற்சியோட இதுல இறங்கல. நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, அப்படியே ரேண்டமா வீடியோ போடுறேன், அப்படியே எல்லாமே போயிட்டு இருக்கு, அவ்வளவுதானே தவிர நான் இன்னும் ஸ்ட்ராங்கா உள்ள இறங்கி பக்கவான வீடியோ அப்படின்றது போடல. அதுக்கே எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது எனக்கு வந்திருக்குது. அதுவே வந்து ஒரு நல்ல விஷயம் தான். இப்ப இன்னொரு முக்கியமான விஷயம், இதுதான் யாரும் காட்ட மாட்டாங்க, இதையும் வந்துட்டு காட்ட மாட்டாங்க. அப்படிலாம் ஒரு சில மறைச்சு மறைச்சுலாம் காட்டுவாங்க. ஸோ இங்க பாருங்க, என்னுடைய இது லாஸ்ட் ஏர்னிங் $102 எனக்கு வந்திருக்கு. இப்போ வரைக்கும் எனக்கு $27 அப்படின்றது எனக்கு வந்திருக்கு. $27.8. இது பாருங்க, டிசம்பர்லாம் போட்டிருப்பாங்க. டிசம்பர் ஏர்னிங் வந்துட்டு மேல போட்டிருப்பாங்க பாருங்க. நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பேமெண்ட் கரன்சி சென்ட் பண்ணி, இதுதான் இங்க போட்டிருக்காங்க பாருங்க, டிசம்பர் டேட் போட்டிருக்குங்களா. ஸோ இந்த இதுதான் $102 அப்படின்றதுல எனக்கு கிட்டத்தட்ட 9,000 சில்லற அப்படின்றது வந்துட்டு எனக்கு வந்துச்சு. எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது தான் என்னுடைய வங்கி கணக்குக்கு கிரெடிட் ஆச்சு. அந்த ஸ்கிரீன்ஷாட் தான் நீங்க அங்க பார்த்துருப்பீங்க. வங்கி கணக்குக்கு பணம் வருவதற்கு முன்னாடியே நமக்கு ஒரு மெயில் அப்படின்றது யூடியூப்ல இருந்து அனுப்புவாங்க. யூடியூப்ல ஆட்சென்ஸ்ல இருந்து அனுப்புவாங்க. ஆட்சென்ஸ்ல இருந்து எப்போ அவன் பணத்தை வந்து நான் பேங்க் அக்கௌண்ட் அனுப்பிட்டேன், ஒரு 5 நாள் வெயிட் பண்ணேன். முதல்ல வந்துட்டு 6 நாள் தான், இப்பெல்லாம் 5 நாள். நம்ம ஊர்ல வந்து சில அப்டேட்டிங் கொடுத்துட்டாங்க பேங்க்லலாம். 6 நாள் 5 நாள் வெயிட் பண்ணேன், அதுக்குள்ள உங்க பேங்க் அக்கௌண்ட் பணம் வந்துடும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா 6 நாள்லாம் வெயிட் பண்ண தேவை. 21 சாயந்தரம் இல்ல வந்துட்டு 22 காலையில கூட மெயில் வரும், இல்ல மெயில் வராம கூட இருக்கும். திடீர்னு பாத்தீங்கன்னா பணம் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு என்னுடைய பேங்க்ல இருந்து எனக்கு மெயில் வந்துருச்சு, இது போல உங்களுக்கு வந்து போட்டுட்டாங்க, இந்த மாதிரி பணம் எனக்கு யூடியூப்ல இருந்து வந்திருக்கு, அதாவது யூஎஸ்ல இருந்து பணம் வந்திருக்கு, ஆட் ரெவன்யூ வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பேங்க்ல இருந்து எனக்கு அனுப்பிட்டாங்க. ஒரு 2 மாசத்துல எனக்கு இந்த அமௌண்ட் அப்படின்றது வந்துச்சுங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, தொடர்ந்து வந்துட்டு நான் நிறைய வீடியோ புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏன்னா ரெவன்யூ இன்னும் அதிகப்படுத்தணும். ஏன்னா நான் இதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது, இதெல்லாம் நான் வெளியிலலாம் போய் வீடியோ போட்டிருக்கேன், அது எல்லாமே கண்டினியூட்டி அப்படின்றது இல்லை. ஸோ கண்டினியூஸா நான் வீடியோ போடல, அது எனக்கு நல்லாவே தெரியும். கண்டினியூஸா வீடியோ போட்டிருந்தேன்னா கம்பல்சரி அடிச்சு சொல்றேங்க, என்னால வந்துட்டு ஒரு மாசத்துக்கு என்னால 10,000 15,000 அப்படின்றது இந்த சேனல்ல சம்பாதிக்க முடியும். ஆனா வேலை அதிகம், ஆஃபீஸ் வேலையும் பார்த்துக்கிட்டு யூடியூப்பையும் பார்த்துக்கிட்டு, அப்புறம் யூடியூப் டியூட்டோரியல் வேற வச்சிருக்கிறோம். சொல்ல முடியாது, யூடியூப் வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச விஷயத்த பகிர்ந்துக்கிறேன், அவ்வளவுதான். இது வேற இருக்கு இல்லைங்களா. இந்த மாதிரி வந்துட்டு இதையும் பார்த்து அதையும் பார்த்து என்னால பண்ண முடியல. சரி, ஓகே, உங்களுக்கு வந்துட்டு ஓகேன்னு நினைக்கிறேன். அதாவது வந்துட்டு என்னுடைய ஒரு நாளைக்கு எவ்வளவு வருதுன்றதையும் காமிச்சிட்டேன். எனக்கு வந்து ஆர்பிஎம் காமிக்கல பாருங்களேன், மறந்துட்டேன். கீழே யாராவது கமெண்ட் பண்ணுவாங்க. ஆர்பிஎம் அப்படின்றது எனக்கு டோட்டலா எனக்கு ஆர்பிஎம் எவ்வளவு தூரம் எனக்கு வந்திருக்குது, டோட்டல் ஆர்பிஎம் அப்படின்றது 35 ரூபா தாங்க எனக்கு வந்திருக்குது. 1000 பேர் பார்த்தா 35 ரூபா, அது இங்க இருக்கும் பாருங்க. 1000 பேர் பார்த்தா 35 ரூபா, இந்த இடத்துல இருக்கு பாருங்க. 1000 பேர் பார்த்தா 35 ரூபா நமக்கு வந்துட்டு கொடுப்பாங்க. 1000 வியூஸ்க்கு இது வரும். இதுதான் ஆர்பிஎம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஏன் இதுல ஏறல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சொல்றேனே நானு, இவ்வளவு வக்கனமே உங்களுக்கு சொல்றேன், பட் நான் அதை ஃபாலோ பண்ணாம இருக்கிறேன்னா பாத்துக்கோங்க. வேலை அதிகம் பாஸ். நீங்க ஒரு சேனல் வச்சிருக்கீங்க, நான் வந்துட்டு 4-5 சேனல் வச்சிருக்கேன். அந்த 4-5 சேனல், ஒரு சில சேனல் 3 வீடியோ எல்லாம் போட்டுட்டு இருக்கிறேன் நான். அப்போ ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு 13 வீடியோ அப்படின்றது எனக்கு வந்துட்டு இருக்கு. அதனாலதான் ஸோ அதையும் பார்த்து வேலையும் பார்த்து பயங்கர வெயிட் கை போலன்னு நினைக்காதீங்க. இப்பதான் எல்லா கடனையும் அடைச்சிட்டு நிம்மதியா இருக்கிறேன். அதனால வெயிட் கைன்லாம் சொல்ல முடியாது. ஒன்றும் பட்ஜெட்லாம் பெருசாலாம் இல்லை, கிடையாது. வருமானம் அப்படின்றது வரும். ஆனா நம்ம எப்படி வீடியோ போடுறோம் அதை பொறுத்து மாறும், கண்டென்ட்டை பொறுத்து மாறும். இதுல வேற கண்டென்ட்லாம் போட்டாங்கன்னா இன்னும் ரெவன்யூ அள்ளும். பட் இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு இவ்வளவுதான் வரும். இதை விட வந்துட்டு 120 ரூபா 150 ரூபா வரும். அது என்னன்னா கண்டினியூஸா நான் வீடியோ போடல, அதனாலதான் அல்காரிதம் என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை வந்துட்டு தூக்கிடுச்சு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். ஏதாவது கேள்விகள் இருந்தா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. காலையில ஜாலியா இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு வந்துட்டு இதை பார்த்துட்டீங்களா, என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் வந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களாலையும் இது மாதிரி வந்து ஏர்னிங் பண்ண முடியும், யூடியூப்ல இருந்து வருமானத்தை எடுத்துக்க முடியும். கொஞ்சம் கஷ்டப்படுங்க. கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா இப்ப என்ன மாதிரி வந்துட்டு உட்காந்துக்கிட்டு இதை பேசலாம். ஓகே கைஸ், பாய். நம்ம நாளைக்கு இது போல வேற ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம். அதுவரை உங்களிடம் விடைபெறும் உங்கள் விஸ்வநாதன். பாய்.